Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு அட்வைஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து, க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள், அதாவது தாத்தா பாட்டி அத்தை மாமா கிட்டேருந்து, நீ இது மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது, நீ மாடர்னாக இருக்கக்கூடாது, ஒரு படிக்கிறத வச்சு, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு, அதெல்லாம் வச்சு ஒரு மனிதரை வந்து நம்ம முடியாது. இப்போ உலகமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் பார்க்குற வீடியோஸ்லேயும் இந்த டே டு டே வீலாகர்ஸ்லாம் போடுறாங்க. அவங்கள வச்சு எல்லாமே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் மேம், என்னோட பொண்ணு வந்து இப்படி தான் அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது என்கிட்டயும் பேசுவாங்க. எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, தெரியாமல் செய்கிறது அதுன்றது வேறு, ஆனால் ப்ரைவசி அப்படின்றது வேறு. இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க பசங்க அப்படின்னா, எனக்கும் அப்பா அம்மாக்கும் உள்ள நடக்கிற சில விஷயம், அது ஏன் தாத்தா பாட்டிகிட்ட போகணும், ஏன்னா அதை தாத்தா பாட்டிக்கிட்ட போகும்போது அவங்களோட வயசு வேறு. நம்ம எப்பயுமே குழந்தைகிட்ட வந்து இல்லை இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பார்க்காதன்னு சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் ஆசா பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு கவுன்சிலிங் பற்றியும் ஒவ்வொரு எபிசோடாக பேசிட்டே வராங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேசுகிறதுக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு என்ன கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம் மேம்? நம்ம ஸ்கூல் தான் பேசியிருக்கோம், நிறையா ஸ்கூலை பற்றி தான் பேசிட்டும் இருக்கிறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான கவுன்சிலிங். சம்மர் வெக்கேஷன் வேறு, இதெல்லாம் பேரண்ட்ஸ் லிசன் பண்ணி பசங்களோட ஷேர் பண்ணலாம், பசங்களும் பேரண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணலாம். ஆமாம், இல்லை அதை விட நம்ம ஷோவை பார்த்து பசங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க சார். அதுதான் எனக்கு வந்து என்னோட ஒரு ப்ளஸ்ஸாக வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது மாதிரி இவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்கக்கிட்ட பேசணும், உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல, எனக்கு இவங்ககிட்ட பேசணுன்றத குழந்தைங்க வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஷோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ ஸ்கூலில் ஒரு பெரிய இஷ்யூ சார், நம்ம அந்த இஷ்யூவை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அந்த ஸ்கூல் இஷ்யூவால் அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டு, இந்த குழந்தைய வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு வர வேணான்ற அளவுக்கு ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த குழந்தை வந்து என்கிட்ட பேசும்போது அந்த ஸ்கூல் இஷ்யூ வந்து அப்போலேருந்து நான் வந்து கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது ஸ்கூலில் நடந்த பிரச்சனையும் போதும் எனக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கு எல்லாம் என் கூட நின்னாங்க, பண்ணாங்க. பட் அதர் சைட் ஆஃப் த பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது ஆண்டி. இப்போ நான் வந்து இந்த ஸ்கூல் இஷ்யூவால் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நான் இருக்கிறேன். அம்மா அப்பா தான் எனக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்காங்க அப்படின்றது இருந்தது எனக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்கூல் பிரச்சனை வந்து ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. கண்டிப்பாக தெரிய வந்துடும். நம்மளும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். வந்து ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆறுதல் வரணும், நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுன்றதை நம்ம எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடுறோம். இப்போ என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு அட்வைஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலிஸ் கிட்டேருந்து, க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள், அதாவது தாத்தா பாட்டி அத்தை மாமா கிட்டேருந்து, நீ இது மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது, நீ மாடர்னாக இருக்கக்கூடாது, ஓகே, யூ ஷுட் மோர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஹேவியர், அது இதுன்னு வரும்போது அந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இந்த குழந்தைய தனியாக விட்டுடுறாங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னும் போது, ஆமாம் நானும் இதை தான் சொல்கிறேன் அவகிட்ட, நீ மாறணும், நீ செய்யணும்ன்ட்டு. ஆனால் அந்த குழந்தை வந்து சொல்கிறாங்க, ஆண்டி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சில விஷயங்களும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேசினதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ட்ரெஸ், நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறேன் பண்ணுறேன்றத என்கிட்ட இது வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இங்கே ஒன்று பேசுகிறாங்க, அங்கே ஒன்று பேசுகிறாங்க. ஆமாம், மாறி பேசுகிறோம். இது வந்து நம்ம இப்போ பேசுறதுக்கு சாதாரணமாக இருக்கும் சார், ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த குழந்தை இது எந்த அளவுக்கு தெரியுமா பாதிச்சிருக்கு? ட்ரஸ்ட் இல்லையே அப்படின்ற ஒரு பாதிப்பு குழந்தைங்களுக்கு இருக்கும். இல்லை, நமக்காக ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம அப்பா அம்மா நம்ம கூட நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ அதுதான் எனக்கு பெரிய ஆறுதல். இப்போ இவ்வளோ இந்த அதர் சைடை பார்க்கும்போது எனக்கு அவங்களுமே கிடையாது. அப்போ நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுவேன், நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? அவ்வளோ கோவம் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா மேலே. அந்த கோவம்ன்றத விட ஒரு ஏமாற்ற மாதிரி அது
அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் வந்து எனக்காக ஸ்கூலில் வந்து எனக்கே தெரியும் சார் பர்சனலாக, ஏன்னா நான் அப்போலேருந்தே கவுன்சிலிங் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எவ்வளவோ அந்த குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த பெற்றோர்கள் இருந்தாங்க கூட. ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டே வந்து ட்ரெஸ் பற்றி தான் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு, பிஹேவியர், ஆட்டிடியூட், அது மாதிரியான விஷயங்கள். ஓகே, அதில் வந்து வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன் சார். ஒரு படிக்கிறத வச்சு, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு, அதெல்லாம் வச்சு ஒரு மனிதரை வந்து நம்ம ட்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஷோவில் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்றத என்னை பார்க்குறாங்க. நான் எப்படி இப்போ நான் பேசுகிறத வச்சு நான் எப்படி அப்படின்றத அவங்களால என்னோட ஒரிஜினல் கேரக்டரை அவங்க அசியூம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய முட்டாள்தான். கரெக்டாக அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றத அவங்க கூட பழகினாதான், அவங்க கூட பேசினாதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் வந்து கரெக்டாக 10 நிமிஷம் அப்படி தான். இப்போ ஆனால் நம்ம உலகமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் பார்க்குற வீடியோஸ்லையும் இந்த டே டு டே வீலாகர்ஸ்லாம் போடுறாங்க, அவங்கள வச்சு எல்லாமே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதுதான் இப்போ எப்படி நேராக ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை இப்படி தான் அப்படின்னா அவங்க லேபிள் பண்ணிக்கிறாங்களோ, இப்போ வந்து அது டிஜிட்டலைஸாக வந்து நிறையா நடந்துட்டுருக்கு. ஸோ வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அந்த குழந்தைய வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க வந்து எனக்கு 3 வருஷமாக கிட்ட பழக்கம். ஓகே, சரியா? இந்த குழந்தை வந்து இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்றது எனக்குமே அது புதுசாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்காக பயங்கரமாக என்கிட்டயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் மேம், என்னோட பொண்ணு வந்து இப்படி தான் அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது என்கிட்டயும் பேசுவாங்க. எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு 3 பேருமே உட்கார வச்சு தான் நான் பேசினேனே. ஏன்னா இது வந்து இது தனியாக பேசி ஒன்றுமா, மோஸ்ட் ஆஃப் த கவுன்சிலிங் எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, அப்பா அம்மாட்ட தனியாக பேசுவோம், குழந்தைகிட்ட தனியாக பேசுவோம். இஃப் ரிக்வயர்டு ஏதாவது தேவைப்படுது, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒன்றா உட்காந்து பேசுறது. இந்த பொண்ணு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கும் போது பேரண்ட்ஸே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஓகே, அதாவது சொசைட்டியில் நம்மளை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம பேரண்டிங் தான் வந்து தப்பாக பண்ணுறோம் அப்படின்றது ப்ளேம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து தான் செய்த தவறை வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ரியலைஸ் ஆகலை சார். அது நம்ம இப்படி செய்கிறோன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க பேச அந்த பொண்ணு பேச தான் நம்ம செய்கிறது தவறு அப்படின்றதே தெரியுது. ஆனால் அதை அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? என்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கீங்க, அப்போ எது உண்மையானோ? எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதே. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம வந்துட்டோம், புது ஸ்கூலுக்கு நான் போகணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க 10th போக போகிறாங்க சார், போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். நான் அதுக்காக நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அந்த குழந்தை மெச்சூர்டாக இருக்காங்க சார். இந்த இடத்துல மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ்க்கு தான் இல்லைன்றது தான் என்னோட இது. நான் ப்ரிப்பேர் ஆகணும், பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்டலாம் நீங்கள் எனக்காக ஸ்கூலில் நின்னதை விட எனக்காக நீங்கள் வந்து டபுளாக வந்து இவங்ககிட்ட நிற்கணும். ஓகே, நீ மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு என்கிட்ட என்னைக்குமா சொல்லியிருக்கிறேன்னு கேட்டுச்சு அந்த பொண்ணு. அவங்க இல்லை, அது வந்து அவங்க சொன்னாங்க, அப்புறம் நம்ம ஃபேமிலியை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஓகே, அண்ட் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ப்ரைவசியுமே இருக்கக்கூடாது. நான் தான் கவுன்சிலிங்கில் வந்து சொன்னேன், எழுது, உனக்கு மனசில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுது அப்படின்றத நான் வந்து சொன்னேன். அப்பா அம்மாவாக இருந்தாலுமே சார் அந்த ஒரு ப்ரைவசி வந்து குழந்தைங்க எதிர்பார்ப்போம். எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம்ல. நான் சின்ன வயசில் இருக்கும் போதும் எதிர்பார்த்துருப்பேன், இப்போ நீங்களுமே எல்லாருக்குமே இருக்கும் அந்த ப்ரைவசி. அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ப்ரைவசி. பட் அதுக்காக வந்து அந்த ப்ரைவசி வந்து லிமிட் இருக்கு. ஓகே, தெரியாமல் செய்யறது அதுன்றது வேற, ஆனால் ப்ரைவசி அப்படின்றது வேற. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரைவசி வந்து இப்போ நீங்கள் என்ன டைரியில் எழுதுகிற காமி என்கிட்ட, அதாவது இது அப்பா அம்மா கேட்டால் பரவாயில்ல சார், இது வந்து அத்தை மாமா சித்தப்பா சித்தி எல்லாம் வந்து கேட்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? நான் தான் அதை சொல்லி கொடுத்தேன். அந்த அவங்களுக்கு சில ட்ராமாலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக நீ எழுது, உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு. அந்த 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 பெண் குழந்தைக்கு வந்து ட்ராயிங்னால் நல்லா பிடிக்கும், சரிங்களா? ஆனால் அந்த ட்ராயிங்லேயும் வந்து நீ இந்த ட்ரா பண்ணக்கூடாது, அதை ட்ரா பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னா பிடிச்ச விஷயமே பிடிக்காம போகுது. நான் என்ன தான் செய்யணும்? அப்போ என்னை தயவு செஞ்சு எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருங்க அப்படின்றாங்க அவங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன வேணுமோ நான் இருந்துக்கிறேன்.
இப்போ அதில் யார் மேலே தப்பு சொல்கிறது? வேணா ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீட் வேணும். அதை இந்த கேஸில் வந்து பேரண்ட்ஸும் ட்ரஸ்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் இந்த இதில் யாரை தப்பு சொல்கிறது? எனக்கு பேரண்ட்ஸ் தான் சார் நான் தவறு சொல்வேன். அந்த பவுண்டரிஸ்ன்றதை ட்ராப் பண்ணணும். நிறைய அந்த பவுண்டரிஸே மிஸ் ஆகுது. எந்தெந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து பவுண்டரிஸை மீறி வர்றாங்க? இப்போ நான் அதெல்லாம் சில குழந்தைகள் சொல்லியிருப்பாங்களோ உங்கள்கிட்ட, நிறைய இடத்துல பவுண்டரிஸ் வந்து பேரண்ட்ஸே மீறுறாங்க. ஆமாம், எந்தெந்த இடத்துல மீறதா சொல்கிறாங்க? இப்போ அதுதான் சார், தாத்தா பாட்டியை எடுத்துப்போம். நமக்கு அப்பா அம்மா, குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி, எஸ் க்ளோஸ் ரிலேஷன் தான் அது. ஆனால் என்ன சொல்கிறாங்க பசங்க அப்படின்னா, எனக்கும் அப்பா அம்மாக்கும் உள்ள நடக்கிற சில விஷயம் அது ஏன் தாத்தா பாட்டிகிட்ட போகணும்? ஏன்னா அதை தாத்தா பாட்டிக்கிட்ட போகும்போது அவங்களோட வயசு வேறு, அவங்களோட ஜென்ரேஷன் வேறு, அவங்க பார்க்குற கண்ணோட்டமே அப்பா அம்மாவே இதை புரிஞ்சுக்கல. அப்போ அந்த தாத்தா பாட்டியோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல? ஓகேங்களா, டெஃபினட்டாக வந்து இருக்காது. அப்போ ஏன் வந்து உங்களோட அப்பா அம்மானா நீங்கள் உங்களை பற்றி பேசுங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை பற்றி பேசுங்க, எங்களை பற்றி ஏன் இழுத்துட்டு வரீங்க? அந்த இடத்துல பவுண்டரிஸ் ட்ரா பண்ணணும். அதாவது அதுதான் சார், பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பெரியவங்கள நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், பெரியவங்கள நல்லா பார்த்துக்கணும். எக்காரணத்து கொண்டும் அவங்கள வந்துட்டு நீ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீ பேசக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக சொல்லி, அதே சமயத்தில் அந்த பவுண்டரிஸும் ட்ரா பண்ணணும். ஒரு எல்லைக்கு மீறி இதை செய்யாத, அதை செய்யாத, இதை ஏன் பண்ணுற, அதை ஏன் பண்ணுறேன்னு ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை வந்துட்டு சொந்த சித்தப்பா சித்தியோ அத்தை மாமாவோ பேசும்போது அந்த இடத்துல அப்பா அம்மா நிற்கணும் பொலைட்டாக. ஓகே, இந்த விஷயத்த நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், ஓகே, நீங்கள் வந்து அதை அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றது அவங்க குழந்தை முன்னாடியே பேசும்போது தான் அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா அம்மா நமக்காக நிற்கிறாங்க, அப்போ நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பேசலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இனிமேல் அந்த குழந்தைக்கு வந்து ட்ரஸ்ட் வருமானதே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் சார். இப்போ ஓரளவுக்கு நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த பேரண்ட்ஸ்க்குமே ரியலைஸ் பண்ண வச்சுருக்கிறோம் மிஸ்டேக் அப்படின்றது. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் அந்த ட்ரஸ்ட்டை கொண்டு வரதுன்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஸ்கூலில் நடந்த பிரச்சனையில் அந்த குழந்தை இந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்பா அம்மா, வீட்டில் நடக்கல சர்ன்னு இப்படி இறங்கி வந்துட்டாங்க அவங்க. அப்போ அந்த கம்ப்ளீட்டாக அந்த ட்ரஸ்ட்டே வந்து போயிடுச்சு. ரீபில்ட் பண்ணுறதுக்கு தே ஹேவ் டு ஒர்க் அ லாட். நம்ம இதில் ஆப்போசிட் கொஸ்டின் ஒன்று இருக்குது மேம். என்ன அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து குழந்தைங்களோட பவுண்டரிஸ்குள்ளே பேரண்ட்ஸ் போகவே கூடாதுன்னு சொல்கிறது தப்பு தானே? ஏன்னா சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னோட குழந்தைங்க நான் தான் கேர் பண்ணிக்கணும், அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியணும், யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியணும், அந்த பவுண்டரிஸ்குள்ளே பேரண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னோட குழந்தை வந்து நல்லா வளருதுன்னு சொல்லி நம்பிக்கை எனக்கு வரும்னு சொல்லிட்டு பவுண்டரிஸை பிரேக் பண்ணுறதும் ஒரு பக்கம் சரின்னு சொல்கிற வாதம் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து பவுண்டரிஸை பிரேக் பண்ணுறதாகட்டும், பவுண்டரிஸை பிரேக் பண்ணக்கூடாதாகட்டும், இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட மென்டல் விஷயத்தில் எப்படி பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? நிறைய பாதிக்கும் சார். அதுக்காக தான் நம்ம பவுண்டரி செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம குழந்தைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, நீ என்ன பார்க்குறன்றத அப்பா அம்மாவுக்கு சொல்லு. ஓகே, அது கரெக்டாக தப்பான்றதை நம்ம வேலிடேட் பண்ணுவோம். எதனால் தவறுன்றதை நம்ம பேசுவோம். நம்ம எப்பயுமே குழந்தைகிட்ட வந்து இல்லை இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பார்க்காதன்னு சொல்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன் பார்க்கக்கூடாது, எதனால் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம ரீசன் எதிர்பார்ப்போம்ல. ஒரு அடல்ட்டாக நீ அங்கே உட்காராத அப்படின்ற போது என்ன இவங்க அங்கே உட்காராதன்னு சொல்லுவாங்க, என்ன ரீசன் இருக்கும்? மேபி சொல்கிற விதம் வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் அங்கே காற்று வராது, அதனால தான் உன்னை உட்கார வேணான்னு நான் சொல்கிறேன் அப்படின்றது தான் அதோட மீனிங்காக இருந்திருக்கும். ஓகே, ஒரு வீட்டுக்கு போகிறோம் பண்ணுறோம், பட்டில் அங்கே உட்காராத அப்படின்னு சொல்லும் போதில் என்னடா இவன் நம்ம வீட்டில் இப்படி இப்போ சொல்கிறாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் உட்காரக்கூடாதுன்றது ரீசனோடு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கம்யூனிகேஷன் கேப் வந்து விழுந்து. ஸோ பவுண்ட்ரிஸை வந்து குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கிறோம் சார், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் அந்த 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட பவுண்டரிஸ்னால் ஸ்க்ரீன் டைமில் இருக்கும், ஓகே, ஸ்லீப் டைம் இருக்கும், ரொட்டீனில் தான் இருப்போம். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே தான் பிஹேவியர் பவுண்டரிஸ் கொண்டு வருவோம், கம்யூனிகேஷன் பவுண்டரிஸ் கொண்டு வருவோம். ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே ஏஜ் அப்ராப்ரியேட்டாக குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்கிட்ட அக்ரிமெண்ட் போடுங்க. அக்ரிமெண்ட் இந்த சென்ஸ் பேசி, ஓகே இதெல்லாம் உனக்கு ஓகேவா இதுவா அப்படின்னு 2 பேருமே மியூச்சுவலாக பேசிக்கணும். ஓகே, ஏன் நீ இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன் இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டு வந்துட்டு தான் நம்ம பவுண்டரிஸை செட் பண்ணணும். இது எதுவுமே செட் பண்ணாமல் நம்ம பவுண்டரிஸை பிரேக் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பெரிய கேப் விழுது. ஓகே, அங்கே தான் ட்ரஸ்ட் வந்து அங்கே போயிடுது. ஸோ பவுண்டரிஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஓகே, நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.